ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் டாக்டரா? அவங்கள டாக்டர்னு சொல்லலாமா? யார் சொன்னா? அவங்களாம் டாக்டரே கிடையாது. அவங்க என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களா? இல்லை மெடிசின்ஸ் தராங்களா? இல்லை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுறாங்களா? உயிரை காப்பாற்றினா தானே அவங்க வந்து டாக்டர். கரெக்டாக தான் யோசிக்கிறீங்க. ஒருத்தங்க உயிரை காப்பாற்றினாலும் நமக்கு மறுவாழ்வு கொடுத்தாலும் அவங்கள நம்ம டாக்டர்னு சொல்லலாம். பட் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஓகே, உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்து அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்களா? அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள் உங்களோட ஆசை என்னென்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, என்னோட வேலையை நானே செஞ்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. கரெக்ட். நம்ம டே டு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே தாங்க படுத்த படுக்கையாக இருக்குங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட் அவங்க எழுந்து நடக்கும்போது அவங்களுக்கு வர சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸோ அவங்க முதல்ல யாருக்கு நன்றி சொல்லுவாங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு. ஏன்னா அவங்கள லைஃபே போகும்னு நினச்ச டைமில் அவங்க வந்து அவங்கள டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியை கொண்டு வராங்க. ஸோ மறுவாழ்வு கொடுக்குறாங்க. ஸோ மருத்துவத்துறையில் எவ்வளோ பிரிவு இருக்கோ, எவ்வளோ கடவுள்கள் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஃபிசியோதெரப்பியும். இன்னும் நிறைய நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷன் வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.